விசுவாசம்னா என்னன்னு விளக்கி காண்பிக்க பார்க்குறேன். அதனால தான் சொல்லிகிட்டே வரேன். விசுவாசம் ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அற்புதம் நடக்கிறது, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய அற்புதத்தினால ஒரு விடுதலையோ ஒரு சுகமோ கிடைச்சது, அது இல்லை விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்னா அன்றாடம் விசுவாசத்தில் வாழ்ந்து ஒரு திசையை நோக்கி அந்த வாழ்க்கையை நாம் செலுத்துவது, அதை அடைவது, அது கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் அப்படியே வாழ்வது. என்றைக்கோ ஒரு நாள் வேணுன்றப்ப போய் ஏதோ வாங்கிக்கிறது இல்லை. ரெண்டாவதாக என்ன சொன்னேன், விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கைங்கிறது மனதுக்கு அடுத்தது, ஆத்மாவின் நங்கூரமாக இருக்குது. நம்முடைய மனதை நாம் அடைய விரும்புகிற காரியங்கள் மேலே அப்படியே செட் பண்ணி வைக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண வைக்குது, அதை அடையும்படியாக. அதன் மூலமாக விசுவாசத்தில் நம்ம அடைய முடிகிறது. விசுவாசம் என்கிறது வித்தியாசம். அது இது எனக்கு சொந்தங்கிற டைட்டில் டீட். அது நம்பிக்கை நாளைக்கு எனக்கு சொந்தமாகும்னு சொல்லுது. விசுவாசம் என்ன சொல்லுது, இது எனக்கு இப்போ சொந்தம் என்று சொல்லுகிறது. மூன்றாவது, உற்சாகத்தை விசுவாசம் நினைச்சக்கூடாது. உற்சாகமும் விசுவாசமும் வித்தியாசமானது. இது நிறைய பேர் உற்சாகம் வந்தோன்னு விசுவாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இருக்கீங்களா? நிறைய பேர் எங்கேயாவது ஒரு எழுப்புதல் கூட்டம் எங்கேயாவது போயிட்டு எழுப்பி விடப்படுகிறார்கள். அங்கே போய் ஆச்சு போச்சுன்னு இது பண்ண உடனே ஒரு பெரிய ஆராதனை, அது பெரிய இப்போ ஸ்பெஷல் சிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மோளம் அடித்து, நல்லா ட்ரம்முமெல்லாம் அடித்து, நல்லா விசையெல்லாம் வாசித்து ஆஹா ஓஹோன்னு பாட்டுக்கிட்டுலாம் பாடினோடனே இவங்க கோயிலில் பாவம் ஒன்றும் கிடையாது. எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, வருஷம் பூரா ஒன்றும் இல்லாமல் காஞ்சி வந்தவங்க. இந்த எழுப்புதல் கூட்டம் வந்த பிறகு இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இங்கே எப்பவுமே எழுப்புதல் கூட்டம் தான். ஆனால் பாவம் சில ஜனங்க இருக்காங்க, பாவம் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி விசேஷ கூட்டங்கள் அது இதில் போயிட்டு ஏதோ ஒரு பெரிய உற்சாகம் வந்துடுது பாருங்கள். அப்படியே தேவ பிரசன்னம் அதுவும் எதுவும் அவங்களை ஆட்கொள்கிறபடினால அந்த இடத்துல அப்படியே பெரிய உற்சாகம் பரவசம் அடைகிற அப்படின்னால என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆராதனையில் அல்லது இந்த பிரசங்கம் அது இது பெரிய தாட் பூட்னு ஏதோ செய்த உடனே அந்த நேரத்தில் சில காரியங்களை விசுவாசம் என்று எண்ணி விடுகிறார்கள். சில நேரத்தில் அதை விசுவாசம் நினைச்சு கொண்டு அதன்படி செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் சர்ன்னு கிளம்புறது அல்ல. விசுவாசம் என்கிறது நம்முடைய நம்பிக்கை. ஒரு ஏதோ ஒரு திசையை தூக்கி நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம், அதன் பிறகு அதுக்கேற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம், அதன் பிறகு உள்ளத்தில் உறுதி நிச்சயம் அதை குறித்து உண்டாகிறது, அது என்னுடையது என்பது குறித்து உறுதி நிச்சயம் உண்டாகிறது, அதன்படி செயல்படுகிறோம். நாலாவது, அப்பொழுதுதான் அவைகள் நமக்கு நாம் காணக்கூடிய ரீதியில் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம் ஒழிய எங்கேயோ போய் உற்சாகத்தில் சிலர் இருக்காங்க. சொல்றாரு, போனங்கய்யா ஒரே கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே இருந்ததுயா, ஒரே அப்படியே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்ததுயா, எனக்கு அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்தேன், விசுவாசம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சியா, எனக்கு டக்குன்னு வந்த மாத்திரை நான் தூக்கி சாக்கடையில் போட்டேன், உடனே நாளையிலேருந்து மாத்திரையே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டேயா அப்படிங்கிறாரு. விசுவாசம் அப்படி வர்றதில்லை. அப்புறம் திருப்பி 4 நாள் பொறுத்து அந்த சாக்கடையில் போய் மாத்திரை தேடிட்டு இருக்கு. ஏன்னா அது விசுவாசம் இல்லை. அப்புறம் சொல்லுவாங்க, ஐயா நான் மாத்திரை தூக்கி போட்டேன், ஆனால் அப்புறம் திருப்பியும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. அந்த உற்சாகம்லாம் போய் அந்த ட்ரம் ஓசையெல்லாம் நின்று பாட்டெல்லாம் நின்று திருப்பியும் பேக் டு நார்மல் வந்தோன்னு அப்படியே கொஞ்சம் இறங்கிடுது. அப்படியே அது ஏன்னா அது விசுவாசமே இல்லை, அது உற்சாகம், வேற ஒன்றும் இல்லை. அது நல்லது, ஓகே. உற்சாகம் தப்பு கிடையாது பாருங்க, உற்சாகம் நல்லதுதான், உற்சாக உணர்வுகள் நல்லதுதான். ஆனால் வெறும் உற்சாக உணர்வு போதாது, விசுவாசன்றது வித்தியாசம். விசுவாசன்றது ரொம்ப சாலிட் பாருங்க. உற்சாக உணர்வு சில நேரத்தில் அந்த நேரத்துக்கு ஏற்படுது, அப்புறம் அது போயிடுது பாருங்க. நான் காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்கிறேன். எனக்கு என்ன உற்சாகன்றீங்க? இந்த உற்சாகத்தில் எனக்கு கால் வலி கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கால்கள் வலிக்குது, யோசித்து கூட பார்க்கறது இல்லை. நான் 8 மணிக்கு எழுந்திரிச்சுன்னு என்னன்னா 12:30 மணி வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கிறேன். நடுவில் ஒரு 5 நிமிஷம் உட்காடுறேன், அவ்வளோதான். நின்றுட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உற்சாகம், அந்த உற்சாகம் என்னை அப்படியே போயிட்டே இருக்க வைக்குது. 12:30 மணிக்கு முடிஞ்ச உடனே அப்படியே தரையிலே உட்காந்துக்கலாமான்னு இருக்கு. ஆனால் முடிகிற வரைக்கும் ஒன்றும் டயர்டே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா உற்சாகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். சில நேரத்தில் பாருங்க, உற்சாகத்தை நான் உணர்வது கிடையாது. சில நேரத்தில் இப்படி வீட்டை விட்டு கிளம்பி கோயிலுக்கு வரலான்றப்ப வேற எங்கேயா போயிடலாமான்னு இருக்கும். உற்சாகம் இல்லை, பெரிய உற்சாகம் ஒன்றும் இல்லை. இப்போ போய் இன்னைக்கு போய் பெரிய பிரசங்கம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லை. சில ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறோம், காரில் வந்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரே டிராஃபிக்கு, அவன் நகர மாட்டேறான், கட்ட வண்டிக்காரன் முன்னால் கொண்டு நிறுத்திக்கிறான், பின்னால் ஒருத்தன் ஆன் அடிச்சிட்டு இருக்கிறான், எவனும் நகர மாட்டான், ரோடை இது பண்ணிடுறான். என்னத்தை இவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு அப்படியே ஒரு இதாகிடுது பாருங்கள். எல்லா சூழ்நிலைகள்லாம் பார்த்தோன்னே வாழ்க்கையே ஒரு மாதிரி சோர்வாயிடுது, வெறுத்து போகுது.
இல்லை அமைதியாக இருக்கிறீங்க. இவரும் நம்மளை பாரி மனுஷன் தான் நினச்சிட்டு இருக்கு. நானும் பேண்ட்டுக்குள்ளே ஒரு காலை ஒரு நேரத்தில் தான் விட முடியும். 2 காலையும் ஒரே நேரத்தில் விடுறதில்லை நான். நிறைய பேர் நினச்சேன் இவர் தேவ தூதராக இருப்பார், வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. எல்லாரும் மாற்ற மாதிரி தான் நானும் மாற்றேன். ஆகவே நானும் மனுஷன்தான் பாருங்க. ஆனால் எனக்கு உற்சாகம் இருக்குதோ இல்லையோ, விசுவாசம் இருக்குது. கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார்? அப்போ எனக்கு சில நேரத்தில் சில சோர்வுகள் இருக்குது, சில நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு என்னத்துக்கு நம்ம யாராவது ஒருத்தரை பண்ண சொல்லாமே அப்படின்னு இருக்குது. சூழ்நிலை அவ்வளோ சரியா இல்லை. ஆனால் அப்போ கூட எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறபடினால, அது ஆத்மாவுக்கு நங்கூரமாக இருக்கிறபடினாலே, ஏதோ ஒன்றை அடையும்படியாய் நான் சென்று கொண்டிருக்கிறபடினாலே, என் கண்கள் அதை கண்டு கொண்டிருக்கிறபடினாலே, வாய் அதை பேசிக்கொண்டே இருக்கிறபடினாலே என்ன பண்ணுறேன்? எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இங்கே வந்து நின்று நான் எதை சொல்ல வேணுமோ அதை சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. ஆகவே நான் இதை தட்டி கழிப்பது கிடையாது. 52 வாரம் இங்கே நின்று ஒவ்வொரு ஆராதனையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏன் என்று சொன்னால் விசுவாசம். அப்போ உற்சாகம் இல்லாத உற்சாகம் கூட அப்புறம் வந்துக்குது, அப்புறம் திடீர்னு போயிடுது, அது அப்புறம் திருப்பி வருது, திருப்பி போகுது. அதனால இந்த உற்சாகத்தை நம்பி நான் வாழுகிறது கிடையாது. இருக்கீங்களா? உற்சாகத்தை நம்பி வாழ்றது கிடையாது. அதனால தான் உற்சாகத்தை கிளப்புறது கிடையாது. ரொம்ப உற்சாகத்தை கிளப்பி பிரயோஜனம் இல்லை. உள்ள விசுவாசத்தை கிளப்பணும். உற்சாகம் நல்லதுதான். நம்ம பாட்டு பாடி கை தட்டி ஆராய்ச்சி கர்த்தரை துதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். உற்சாகம் நல்லதுதான். ஆனால் வெறும் உற்சாகத்திலே போக முடியாது. இங்கே உள்ள வந்தோன்னா ஓ ஹல்லேலூயா அப்புறம் வெளியே போனோம்னா அப்படி டல்லா அப்படி போக முடியாது. உற்சாகத்தை நம்பி வாழ முடியாது. ஃபீலிங்கை நம்பி வாழ முடியாது. எதை நம்பி வாழ வேண்டும்? வசனத்தை நம்பிதான் வாழ வேண்டும். இருக்கீங்களா? சரி, 4வது விசுவாசம் வெறும் மென்டல் அசென்ட் அல்ல, அல்லது மனதளவிலே ஒன்றை நம்புவது அல்ல. விசுவாசம் மனதளவிலே விசுவாசிப்பது அல்ல. பெரிய வித்தியாசம் இருக்குது. விசுவாசம் எங்கே இருக்குதான்? இருதயத்தில் இருக்கிறது. அதனால தான் சொல்லி இருக்கிறது, நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படுகிறது, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படுகிறது. நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படுகிறது. இருதயம் வாய். இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வாயாக, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப விசுவாசத்துல எது எங்கேஜ் ஆகுது பாருங்க? இருதயம் வாய். இருதயம் வாய் இப்படிதான். அப்ப மனது பாருங்க, சில நேரத்தில் இந்த மனதளவில் சிலதை விசுவாசிக்கிறோம். அதனால ஜான் வெஸ்லி என்கிற பெரிய போதகர் அவர் சொன்னார், மெத்தடிஸ்ட் சபையின் ஸ்தாபகர், அவர் சொல்லுகிறாரு, மென்டல் அசென்ட் இஸ் த கவுண்டர் ஃபீட் ஆஃப் ஃபெய்த். இப்போ ரூபா நோட்டுக்கு கவுண்டர் ஃபீட் இருக்கு இல்லையா? 100 ரூபா நோட்டை கள்ள நோட்டுன்னு அடிக்கிறாங்க. 100 ரூபா மாதிரியே இருக்கும், அதான் கவுண்டர் ஃபீட்டு. கவுண்டர் ஃபீட்னா என்ன? கள்ள நோட்டுனா 100 ரூபா மாதிரியே இருக்குது, ஆனால் 100 ரூபா கிடையாது. அது ஒரு இதுக்கும் லாய்க்கே கிடையாது. அது அடித்த அந்த பேப்பர் காசுக்கு தான் அது செல்லும், ஒரு நய பைசாக்கு தான். அதுக்கு மேலே அது லாய்க்கு கிடையாது. 100ன்னு போட்டிருக்குது, அதில் எல்லாம் அப்படியே இருக்குது. அச்செல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அது கவுண்டர் ஃபீட். அதில் எந்த இதுவும் கிடையாது. 100 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கூட அது எதுவும் வாங்கி தர முடியாது உங்களுக்கு. 100 ரூபாய் கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒன்றுமே தரமாட்டான், ஆளையும் பிடிச்சி உள்ளே கொடுத்துருவாங்க இல்லையா? அது ஒன்றுத்துக்கு உதவாது. ஆனால் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? சும்மா யார்ட்டையே காமிச்சிக்கலாம், இத்தனை 100 ரூபா இருக்குதுன்னு கட்டையை வச்சுக்கிட்டு இத்தனை 100 ரூபா இருக்குதுன்னு காமிக்கலாம் ஒழிய அது ஒன்றுத்துக்கு செல்லாது. அது ஒரு காலனாக்கு உதவாது. அதுபோல தான் மென்டல் அசென்ட். மென்டல் அசென்ட்ன்றது வெறும் அறிவுபூர்வமாய் சில காரியங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது, அதை நம்புவது. ஆனால் இருதய விசுவாசம் இல்லை. அதனால் அது எந்தையும் செய்கிறது இல்லை, எந்த காரியத்தை அது மாற்றுகிறது கிடையாது, எந்த வல்லமையும் அதில் கிடையாது. ஜான் வெஸ்லி ஏன் சொன்னார்னா, அன்றைய காலத்தில் அவர் இருந்த அந்த சபையிலே, அந்த பாரம்பரிய சபையிலே அநேகர் மென்டல் அசென்ட் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அதாவது அறிவுபூர்வமாய் சில காரியங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க போய் அவங்களை இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டோம், ஆமா எங்க தாத்தா காலத்துலேருந்து நாங்க விசுவாசிக்கிறோம் தான், என்ன புதுசாக வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்க? எங்க தாத்தா தான் இந்த கோயிலில் இந்த தூணை கட்டினாராக்கும், நாங்க தான் இது பண்ணமாக்கோம் அது பண்ணமாக்கோம், இந்த செவுரு அவர் தான் கட்டினாரு, இந்த கல்வெட்டு அவர் தான் வச்சாரு, இந்த மேடை அவர் தான் கொடுத்தாராக்கும், இந்த புல்பிட்டு அவர் செஞ்சதாக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க இருந்திருக்கிறாங்க சர்ச்சில், அவங்க தாத்தாலாம் இருந்திருக்கிறாரு. பைபிளை விசுவாசிக்கிறீங்களா? யாருன்னா ஆமா பைபிளை ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கடைசி வரைக்கும் விசுவாசிக்கிறோம். எல்லாத்தையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமா எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். ஆனா வாழ்க்கை பாருங்க, எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னன்னா
கேட்டால் சொல்லுவாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறோம், வேதத்தை விசுவாசிக்கிறோம், சபையை விசுவாசிக்கிறோம், எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம், 2ஆம் வருகையை கூட விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் மனதளவில் சில காரியங்களை விசுவாசிக்கிறார்களே ஒழிய இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இருதயத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால் நீதி உண்டாக, அதான் சொல்லியிருக்கு, with the heart man believeth unto righteousness. untoனா அது ஒரு மூவ்மெண்ட். untoன்னு சொன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப இருதயத்தில் ஒருத்தன் விசுவாசிக்கும் போது ஏதோ ஒன்று உண்டாகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கும் போது உண்டாகாமல் இருக்காது. இருதய விசுவாசம் ஏதோ ஒன்றை உண்டாக்குகிறது, ஏதோ ஒன்றை மாற்றுகிறது. அக்கிரமக்காரனாய் இருக்கிறவனை, பாவியா இருக்கிறவனை நீதிமானாய் மாற்றுகிறது இருதயத்தில் இருக்க விசுவாசம். ஒருத்தன் பாவியா வர்றான், இருதயத்தில் விசுவாசிக்கிறான், வாயினால் அறிக்கை செய்கிறான், அவன் நீதிமானாக மாறி விடுகிறான். இருதய விசுவாசம் மாற்றாம இருக்காது. இருதயத்தில் ஒரு ஆள் விசுவாசிக்கிறாரா, அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும் இருதயத்தில் விசுவாசிக்கிறார் என்று சொல்லி. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை எந்த விதத்திலும் மாறல. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு கோயிலுக்கு போறீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு மட்டும் போறேங்க, நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் போகிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எப்படியாவது உளுந்து அடித்து போய் சேர்ந்துருவேன் நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கு. அது பெரிய கோல் பாருங்கள். நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் போய் எப்படியா உளுந்து அடித்து சேர்ந்துருந்தாங்க. எப்படியாவது போய் சேர்ந்துருவேன். மீதி நேரம்லாம் என்னங்க, மீதி நேரம்லாம் என்ன இருக்குது பிரதர், போகிறது எங்கே போகிறது, எனக்கு கால் வலி, எனக்கு இடுப்பு வலி. நான் சொன்னேன், இடுப்பு வலி கால் வலிலாம் போயிடுமே அங்கே போனீங்கன்னா. ஏன்னா அதை பற்றி தான் அவங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போகிறதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா பைபிளை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசிக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசி. ஆனால் இருதயத்தில் விசுவாசிக்கல. இருதயத்தில் விசுவாசித்தா உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டால், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் தேவனுடைய வார்த்தை குறித்த வாஞ்சை ஏற்படும். ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்படும். ஒரு உற்சாகம் வரும். ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு உற்சாகம் இருக்கும். அங்கே போகும்போது உள்ளம் பெரிய ஒரு நன்றியால் நிறைஞ்ச ஆண்டவர் துதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ள உண்டா இருக்கு. அதனால தான் ஜான் வெஸ்லி அப்படி சொன்னார். அது ஒரு கவுண்டர் ஃபீட் மாதிரி. இந்த மனதளவிலே சில காரியங்களை நம்புவது விசுவாசம் என்று நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். அது கள்ளநோட்டு மாதிரி. மனதளவில் நம்புறது அது எந்த வித வல்லமையும் இல்லாதது என்று சொல்லுகிறார். திருப்பவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு காட்சி அளிக்கிறார். எல்லா சீஷரும் இருக்கிறாங்க, தோமா மட்டும் இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். பாருங்க, இதுதான் அறிவுபூர்வமான விசுவாசம், சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த். இது என்னன்னா, நான் பார்க்கணும், நான் தொடணும், என் விரல் அதில் படணும், அப்போ நான் விசுவாசிப்பேன். பார்த்தாதான் விசுவாசிப்பேன். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க, பார்த்தா தான் விசுவாசிக்கிற கிறிஸ்தவங்க. சரி, அது ஒன்றும் இல்லை, அது மென்டல் அசென்ட். அடுத்தது பார்ப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். இந்த முறை அவன் இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமாவுக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். பார்த்து விசுவாசிச்சான் பாருங்க. விசுவாசிச்சுட்டு தான் நம்பிட்டான். ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்றான். யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்புறான். அப்புறம் இயேசு சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவன் பாக்கியவான்னு சொல்ல, நீ கண்டு விசுவாசிச்சாலே, காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் இயேசுவை கண்டதில்லை, இயேசு மரித்ததை காணவில்லை, உயிரோடு எழுந்ததை காணவில்லை, நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்ம கையை வச்சு விரலை வச்சு பார்க்கவில்லை. அதை கண்டவர்கள் சொன்னார்கள். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், இதை விசுவாசித்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பாக்கியவான்கள் இயேசு அன்னைக்கே சொல்லிட்டார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள், அதான் விசுவாசம் பாருங்க. காணல ஆனா விசுவாசிக்கிறேன், டைட்டில் டீட் இருக்குது, அது போதும். விசுவாசம் ஒரு டைட்டில் டீடு மாதிரி. நான் கண்ணில் பார்க்கல ஆனா இது என்னுடையது, நான் கண்ணில் பார்க்கல ஆனா இது எனக்கு சொந்தம். எனக்கு இப்ப தெரியல, இப்ப வியாதி தான் தெரியுது, சுகம் தெரியல, ஆனா சுகம் எனக்கு சொந்தம். அதான் விசுவாசம்.
நான் சுகம் வந்த பிறகு எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு விசுவாசிக்கிறேன். சுகம் வந்த பிறகு தான் வந்துருச்சு, அப்புறம் என்ன நீங்க விசுவாசிக்கிறது? சுகம் வந்த பிறகு நீங்க ஒன்றும் விசுவாசிக்க வேண்டியதில்லை. சுகம் வர்றதுக்கு முன்னால தான் விசுவாசிக்கணும். சுகம் உங்களுக்கு சொந்தம்னு விசுவாசிக்கிறதுனால தான் சுகம் வரும். நான் வந்தா விசுவாசிப்பேன் இல்லையா? நானும் விசுவாசிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவ்வளவு பாக்கியவான்கள் இல்லை, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இதுதான் பாருங்க, இந்த ரெண்டு விசுவாசத்துக்கும் வித்தியாசப்படுத்தணும். ஒன்று அறிவுபூர்வமாக வெறும் மனதளவில் சில காரியங்களை நம்புவது, இன்னொன்று இருதயத்தில் விசுவாசிப்பது, ஒரு வெளிப்பாட்டை கொண்டு விசுவாசிப்பது. அதுதான் இருதயத்தின் விசுவாசம். ரோமன் 4 வாசிப்போம். ரோமன் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் தோமாவுடைய விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் பார்த்து தொட்டு என் கையை வச்சு அப்புறம் தான் விசுவாசிப்பேன்னா, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். பார்க்கறது ஒன்றும் இல்லை, பார்த்தா தகப்பனாவான்னு சொல்ல முடியாது, வயசாயிடுச்சு. ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எதன் அடிப்படையில் விசுவாசித்தான்? பார்த்து முடியும்னு நினைக்கிறேன், இன்னும் லாஸ்ட் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எப்படி குழந்தை பிறந்துடும் நினைக்கிறேன். அப்படி அல்ல, பார்த்தா நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கைக்கே ஏது இல்லாது இருந்தது, இருந்தாலும் விசுவாசித்தான். எதன் அடிப்படையில் விசுவாசித்தான்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டது நிமித்தம் விசுவாசித்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை ஆக்குவேன்னு சொன்னாரு. சொன்னதை வச்சு விசுவாசித்தான். சொன்னதை விசுவாசிக்கிறதா விசுவாசம். விசுவாசம் உற்சாகம் அல்ல, விசுவாசம் நம்பிக்கை அல்ல, விசுவாசம் ஏதோ அப்பப்ப அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறது அல்ல. தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஆகவே விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டுமா? சூழ்நிலையில மாற்ற வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? இன்றைக்கு இருக்கிற நிலை மாறி புதிய விதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேண்டுமா? இன்றைக்கு ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிங்க. என்ன அது? இன்றைக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். உங்களை குறித்து வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதை சொல்லி இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சொல்லி இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். சொல்லி இருக்கிறது ஒன்றா இருக்கிறது, பார்க்கறது இன்னொன்றா இருக்கிறது. சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவர் தேவன் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று எழுதி இருக்கிறது. ஆனா இருக்கிறது என்ன? இருக்கிறது இல்லாமை, இருக்கிறது ஏழ்மை, இருக்கிறது வறுமை. வேதவசனம் சொல்றது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதி இருக்குது. ஆனா இருக்கிறது என்ன? வியாதி, வலி, வேதனை. அப்படி இருந்தும், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதை விசுவாசித்தான். அப்ப ரெண்டு இருக்குது உங்களுக்கு முன்னால. நீங்கள் காண்கிறது இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இருக்கிறது. இருக்கீங்களா? எல்லாருக்கும் அதுதான் இருக்குது. இன்றைக்கு காலை வேளை நீங்க ஒன்றை காண்கிறீர்கள், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இன்னொரு விதமாக வாக்கு பண்ணுகிறது. இன்றைக்கு ஒரு சாய்ஸ். அதான் சொல்லுகிறார், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள். இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எதை தெரிந்து கொள்ள போறீர்கள்? ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் எதில் இருக்கிறது? ஜீவ வார்த்தையிலே இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனையை தெரிந்து கொள்ளாதீர்கள். எனக்கு இல்லையா, எனக்கு போச்சியா, எனக்கு ஏழ்மையா, எனக்கு வறுமையா, எனக்கு வியாதியா, இதை தெரிந்து கொள்ள. இதுதான் இருக்குது. இதை தெரிந்து கொள்ளாதீர்கள், அதுல மரணம் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாதீர்கள், அதுல தரித்திரம் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாதீர்கள், அதுல வேதனை இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அதுல நன்மை இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் அதை தெரிந்து கொள்ள போறீங்க? இன்னைக்கு ரெண்டும் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? தினந்தோறும் இந்த ரெண்டையும் பாக்குறீங்க. தினந்தோறும் ஜீவனை தெரிந்து கொண்டு, ஜீவ வார்த்தையை தெரிந்து கொண்டு, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை தெரிந்து கொண்டு, அவர் என்ற தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவர் என்பதை தெரிந்து கொண்டு, செழிப்பை தெரிந்து கொண்டு, சுகத்தை தெரிந்து கொண்டு, சமாதானத்தை தெரிந்து கொண்டு, பலத்தை தெரிந்து கொண்டு, வெற்றியை வார்த்தையிலும் தெரிந்து கொண்டு, வார்த்தையை தேடுங்க. என்ன சொல்லி இருக்குது என்னை பற்றி? சொல்லி இருக்கிறபடியே விசுவாசித்தான். அதான் விசுவாசம். இன்னிலும் தேட ஆரம்பிங்க. என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, எனக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறது, என்னுடையது என்னன்னு சொல்லி இருக்கிறது, அதை விசுவாசியுங்கள். உங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அதுதான் விசுவாசம்.